ஓய்வு பெற்று இருக்க வேண்டிய காலங்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் ஓய்வு பெறத்துக்கான நேரம் வந்துடுச்சு. அப்போ அதுக்காக அடுத்த தலைமுறையை உள்ளே ஒன்றும்ல அவ்வளோ சின்ன பையனாக இருக்கார் இல்லை கிடையாது. அவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி அவரோட தந்தை வந்துட்டு இங்கே வராதனால வந்துட்டு அவரோட பையனுக்கு வந்து நாங்கள் இந்த பதவியை கொடுக்கலாம். என்னடா பதவியை தூக்கியாடா கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்க முடியாது. எலெக்ஷனில் தான் நிற்கணும். அதான் அந்த தேர்தல் நிற்கிறதுக்காக பையனை ரெடி பண்ணிட்டாப்லையா. அதனால் அவருக்கு தான் திருச்சியில் சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மக்கள் நல்ல கூட்டணி, மக்களுக்காக பாடுபடும். சரி, யார் தான்ப்பா இதில் முதலமைச்சர் ஆகிறது? ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னம்னா விஜயகாந்த் ஐயா தான் ரைட்டு. அதனால் அவளை தூக்கி போடு, அவர் தான் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி அறிவித்து ஒரு இன்பத்தில் கூப்பிட்டு போனாங்க. தேமுதிகவும் நம்பியே ஒரு பின்னாடி போச்சு. ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டாடா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. அந்த மக்கள் நல்ல கூட்டணியை வச்சுட்டு மக்களுக்கு எங்கய்யா நீங்களாம் நல்லது செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. திமுகவையும் சரி, எவன் எக்கேடு கேட்டால் போனால் எனக்கு என்னப்பா, எனக்கு சீட்டை கொடுங்க, ஜெயிச்சு என் பையனுக்கு பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னோம்னா ஐயா வைகோ அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவரெல்லாம் அது என்ன சொல்கிறது, ஓய்வு பெற்று இருக்க வேண்டிய காலங்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் ஓய்வு பெறத்துக்கான நேரம் வந்துடுச்சு. அப்போ அதுக்காக அடுத்த தலைமுறையை உள்ளே ஒன்றும்ல அவ்வளோ சின்ன பையனாக இருக்கார் இல்லை கிடையாது. அவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி அவரோட தந்தை வந்துட்டு இங்கே வராதனால வந்துட்டு அவரோட பையனுக்கு வந்து நாங்கள் இந்த பதவியை கொடுக்கலாம். என்னடா பதவியை தூக்கியாடா கொடுக்க முடியும்? அப்படிலாம் கொடுக்க முடியாது. எலெக்ஷனில் தான் நிற்கணும். அதான் அந்த தேர்தல் நிற்கிறதுக்காக பையனை ரெடி பண்ணிட்டாப்லையா. அதனால் அவருக்கு தான் திருச்சியில் சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். என்னடா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது எங்கள் ஐயா வைகோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணுறது, சீட்டுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறவர் நம்ம ஐயா வைகோ அப்படின்றது நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஐயாவோட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா திமுகவில் இருக்கும் போது ஸ்டாலினை வந்துட்டு உள்ளே கொண்டு வர பார்க்கிறார், வாரிசு அரசியல் பண்ணுறார், இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, இந்த கட்சி எனக்கு வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு போனவர் தான் நம்ம ஐயா வைகோ. அப்படியே சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் அப்படியே விட்றா நோட்டை அப்படியே வீசுறா, அப்படியே சில்லறையை தட்டி விட்றா, எங்கள் ஐயா மாதிரி பேச முடியாதுடா. அந்த காலத்தில் ஐயா என்ன சொல்கிறது, கலைஞருக்கு அப்புறம் அப்படி பேச்சு திறமையில் வந்துட்டு அப்படி பேசி எல்லாரையும் இழுக்கிற ஆள் யார் அப்படின்னம்னா நம்ம ஐயா வைகோ தான். அவரை வந்து நம்ம பேச்சில் சாதாரண ஆள் கிடையாது. பேசுகிற ஒவ்வொன்றும் அப்படி அந்த துண்டை அப்படி எடுத்து போட்டு அப்படி அவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஐயா நாஞ்சில் சம்பத்துக்கும் சரி, அவங்களும் இவங்களெலாம் பேசுனாங்க அப்படின்னம்னா எதிர்முனையாக பேசுகிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த காலத்தில் என்ன நம்ம ஒரு நகைச்சுவை, ஒரு பொழுதுபோக்கு அப்படின்றதே இவங்களோட அந்த மேடை பேச்சுக்களாக தான் நம்மளுக்கு இருக்கும். எல்லோரும் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஈர்க்கும் வகையில் ஐயா அதுன்னு சொல்கிறது வைகோ அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆதரவு அதுன்னு சொல்கிறது அவங்களோட தொண்டர்களுக்குள்ளே இருக்கும். ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா துடிச்சு எழுதுகிற அளவுக்கு மக்கள்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாப்புலாம் கடைசி ஒரு கட்டத்திற்கு மேலே தனியாக கட்சியெலாம் ஆரம்பித்து அப்படிலாம் போனாப்புல ஏன் வேறு லெவல் அவரை மாதிரி இருக்க முடியா மனுஷம்னா, ரோசம்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஐயா அரசியல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி அதிமுக கூட போய் கூட்டணி வச்சார். அதுக்கப்புறம் திமுக கூட கூட்டணி வச்சார். திரும்பி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். சரி, இவனுங்கள்ட்டே மறுபடியும் போன மாதிரி இருக்குது, ஆமாம் ஜெயலலிதாவிட்ட கமிஷனை வாங்க, அடுத்தது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எவனு அவங்க கூடயும் சேராதீங்கடா, இவனுங்க எவனையும் நம்ம சேர்க்கக்கூடாது, நம்ம தனியாக ஆரம்பிப்போம், மக்கள் நல்ல கூட்டணி, மக்களுக்காக பாடுபடும். சரி, யார் தான்ப்பா இதில் முதலமைச்சர் ஆகிறது? ஜெயலலிதாவை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னம்னா விஜயகாந்த் ஐயா தான் ரைட்டு. அதனால் அவளை தூக்கி போடு, அவர் தான் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி அறிவித்து ஒரு இன்பத்தில் கூப்பிட்டு போனாங்க. தேமுதிகவும் நம்பியே ஒரு பின்னாடி போச்சு. ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டாடா அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியை வச்சுட்டு ஐயா விஜயகாந்த் அவர்களை சிறப்பாக ஐயா வைகோ செஞ்சு விட்டார். இப்போ என்ன அப்படின்னம்னா அவர் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரான்.
அது ஐடிசி நிறுவனத்தில் உள்ள எல்லாமே பண்ணுறது போகிறது, மாவு உப்பு எல்லாம் பண்ணும், சிகரெட்டு, இது எல்லாமே அவரே ஒரு பேட்டியில் சொல்லிக்காப்புல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து என் பையன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ அவரால் வந்துட்டு இந்த தேர்தலெலாம் நிற்காமல் இப்போ அடுத்தது அவன் பையனை கொண்டு வந்து விட்டு அடுத்த வாரிசு அரசியலை பண்ணணும். ஐயா, வாரிசு அரசியல் பண்ணுறாருன்னு தான் வெளியில் வந்தீங்க, அப்புறம் அந்த கட்சி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு கட்சிக்கு போனீங்க, திரும்பி அந்த கட்சிக்கே வந்தீங்க. இப்போ கடைசியில் நீங்களே அந்த வாரிசு அரசியல் பண்ணணும். இவ்வளோ நாள் உங்களுக்காக அந்த தொண்டர்கள்லாம் உங்கள் பின்னாடி வந்து எங்கள் ஐயா மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு பேசுனதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? உங்களுக்குலாம் இவ்வளோ நாள் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. நம்ம அண்ணன் விவேக் சொல்கிற மாதிரி தான், அதே தண்டா அவனுங்களுக்கும் எதுவுமே செய்ய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு நிற்கிறீங்க அப்படின்றது தான். சரிடா, இவருக்கு எங்கேனாலும் சீட்டு கொடுத்துக்கலாமே, எதுக்கு திருச்சியில் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னோம்னா, திருச்சியில் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிற காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஐயா நேரு அவர்களுக்கும் காங்கிரஸில் இருக்கார்ல நம்மளோட ஐயா நேரு அவர்களுக்கும் காங்கிரஸில் உள்ள திருநாவுக்கரசு அவர்களுக்கும் வந்துட்டு ஆவாதான். அவர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு வந்துட்டு அந்த காலத்திலே உள்ள ஆள், அதனால் வந்து யார்கிட்டையும் வந்து இது பண்ணி அடி பணிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு ஆள் கிடையாது. இப்போ அவர் கூட என்ன சொல்கிறது, நான் இனிமேல் சீமான் மாதிரி தான் பேச போகிறேன், எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கணுன்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களோட டைலாக்லாம் குத்து பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ திருநாவுக்கரசு ஐயா வந்துட்டு அந்த காலத்திலேயே அம்மையா ஜெயலலிதா கூட இருந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அது என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் காங்கிரஸில் போய் இணைஞ்சு இந்த மாதிரி நிறையா ஒரு கட்ஸான ஆள்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு பயப்படாத ஒரு ஆள். அந்த மனுஷனுக்கும் ஐயா நேரு அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஏதோ முட்டிக்கிச்சு போல, எவனுக்கு வேணால் சீட்டு கூடியா, அந்த இடத்துல அவனுக்கு மட்டும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போனால், சரி மதிமுகவில் இருக்கிற நம்ம இவருக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐயா பம்பர சின்னம் நம்ம ஐயா வைகோ அவர்களோட பையனுக்கு வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான செயல். இப்போ என்னென்னா அது என்ன சொல்கிறதுனா, மக்களோட நலத்துக்காகலாம் வந்து இவனை நிற்க வச்சா செய்வானா, அவனை நிற்க வச்சான். உங்கள் தனிப்பட்ட விரோதத்துக்காகவும் உங்கள் தனிப்பட்ட மனம் அதுன்னு சொல்கிறது, உங்களோட கருத்தியல் ரீதியாக வந்து உங்களுக்கு ஒத்து போல, உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது காரணத்துக்காக தான் இப்போ யோசிக்கிறீங்க. அப்படிங்களாம் மக்களுக்கு எங்கேயா நீங்களாம் நல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது திமுகவையும் சரி. எவன் எக்கேடு கேட்டால் போனால் எனக்கு என்னப்பா, எனக்கு சீட்டை கொடுங்க, ஜெயிச்சு என் பையனுக்கு பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வைகோ அவர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்போ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னோம்னா, வாரிசு அரசியல் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது. ஏன்னா வைகோ அவர்களால் ஈர்க்கப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவரே வந்துட்டு அந்த சுயநலமாக நடந்துக்கிறது அப்படின்றது மக்களால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்றது தான். அதுவும் மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்றதோட அவங்களோட கட்சி நிர்வாகிகளாலேயே நிறைய பேர் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு அவருக்காக நிறைய பேர் உயிரெலாம் விட்டுருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கெலாம் என்ன சொல்லட்டும், இல்லை வேறு யாரையா நிற்க வைக்கலாம் அவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லி, அதெல்லாம் இல்லாமல் இவர் பையன், நான் தான் என் பையனை தான் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி நிற்க வைக்கிறது வந்து இது நியாயமா அநியாயமா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முழுக்க அநியாயம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ திமுக அப்படின்றது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடத்துல ஒவ்வொரு பிரச்சனையை வம்பு எடுத்துட்டாலே இது. இப்போ அந்த கேஸு கூடலாம் இவங்க மாட்டாமல் போகாமல் இவங்களும் போகணும். இல்லைன்னா நீ வேற பண்ணிக்கிட்டு இருக்கியா, அவன்ட்டு ஒரு 2 பொட்டணத்தை எடுத்து போடுறான், இவனையும் எதையாவது தூக்கி கேஸில் தூக்கி உள்ளே போடுறான்ற மாதிரி நீங்களும் மாட்ட வேண்டியதாக ஆகி போயிடும். அது என்ன சொல்கிறது, அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு அந்த டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுற கூத்தெல்லாம். நம்ம ஐயா வைகோட்டை இந்த மாதிரி எதிர்பார்க்கல. திருச்சியில் மண்ணை கவ்வ போகிறார்களா இல்லை வெற்றி கொடியை நாட்ட போகிறார்களா அப்படின்றது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அது என்ன சொல்கிறது, திருநாவுக்கரசை எதிர்க்கிறதுக்காக ஆரம்பித்த விஷயம் அது வந்து சாதகமாக முடியுதா இல்லை பாதகமாக முடியுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இதே மாதிரி நிறைய தகவல்களோட மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மறக்காம கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.